நம சிவாய. இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் யார் யார் எங்கெங்கே உட்காந்துருக்காங்க, யாரை நோக்கி நம்ம தீபம் ஏற்றணுன்றது கன்ஃபியூஷனில் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு தெரியுன்றவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க, தெரியாதுன்றவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். நடுவில் உட்காந்துருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் நடுவில் ஒரு கிரகம் இருக்கும், அதுதான் சூரிய பகவான். அவர் பார்த்திங்கன்னா கிழக்க நோக்கி இருப்பார். எந்த கோவிலில் இருந்தாலும் சூரிய பகவான் கிழக்க நோக்கி தான் இருப்பார். கிழக்கு எதிர்க்குன்னு டவுட் ஆகிறவங்க நவகிரகங்களை போய் பார்த்திங்கன்னா நவகிரகத்து நடுவில் சூரியபகவான் எந்த சைடு நோக்கி இருக்காரோ அதான் கிழக்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அவருக்கு முன்னாடி அமர்ந்திருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான், அவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய புத பகவான். இவங்க 3 பேருமே கிழக்க நோக்கி தான் காட்சி தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேற்க, இப்போ கிழக்க முடிச்சு மேற்கை யார் யார் பார்த்துட்ருப்பான்னு பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் மேற்க நோக்கி அமர்ந்திருக்கும். ஒன்று சந்திரன் அமர்ந்திருப்பார் மேற்க நோக்கி, அதுக்கப்புறமா சனி பகவான் மேற்க நோக்கி அமர்ந்திருப்பார். சரிங்களா? அப்போ சனி பகவான் நோக்குவது மேற்கு, சந்திரன் நோக்குவது மேற்கு. இப்போ தெற்கு பக்கம் எந்தெந்த கிரகங்கள் பார்க்கும் அப்படிங்கன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு சைடில் இருப்பார், செவ்வாடை உடுத்திக்கிட்டு, அதான் செவ்வாய் பகவான் பக்கத்திலே ராகு இருப்பார். அதே பார்த்திங்கன்னா ராகுக்கு பின்னாடி சனி பகவானுக்கு பின்னாடி பார்த்தா கேது உட்காந்துருப்பாங்க. ராகு, கேது, செவ்வாய் இவங்க 3 பேரும் பார்த்துருக்கக்கூடிய திசை தெற்கு திசையை நோக்கியிருப்பாங்க. அதுலேருந்து தெற்கை எதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்திங்கன்னா தெற்கு, அதுக்கப்புறம் வடக்கு பக்கம் எந்த கடவுள் பார்த்துருப்பாருன்னா வடக்கு பக்கம் நம்ம குரு பகவானை தவிர வேறு யாரும் நோக்கி அமர்ந்திருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேற்க நோக்கி மஞ்சள் ஆடை உடுத்திட்டு காட்சி தரக்கூடியது நம்ம சாக்ஷாத் குரு பகவான் மட்டும்தான். ஸோ வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு தான் விளக்கேற்றணும். இன்னும் நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்கும். தக்ஷணாமூர்த்தி பகவான் நல்லா நோட் பண்ணுங்கள், தெற்கு முகம் பார்த்தா மாதிரி உட்கார்ந்துருப்பார். அவர் சிவனோட அவதாரம். எல்லா கடவுளுக்கும் குரு பகவான் அவர் தான். நம்ம விளக்கேற்ற சொல்கிறது, ஜோசியர்கள் விளக்கேற்றது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தான் நம்ம விளக்கேற்ற சொல்லுவோம். அவர் வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பார், அதாவது தெற்கு வடக்கு சைடு நோக்கி அமர்ந்திருப்பார். சரிங்களா? ஸோ இதுதான் நவகிரகங்களோட பொசிஷன். இப்போ சண்டேஸில், வெள்ளிக்கிழமையில், புதன்கிழமை விளக்கேற்றணும்னு பார்த்தீங்களா, நீங்கள் கிழக்க நோக்கி அகல வச்சு விளக்கேற்றணும். செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றணும். அது பார்த்திங்கன்னா இப்போது ராகு கேதுக்கு விளக்கேற்றணும்னா நீங்கள் எந்த சைடு தெற்க நோக்கி விளக்கேற்றணும். சனி பகவானுக்கு விளக்கேற்றும் போது மேற்க நோக்கி விளக்கேற்றணும். குரு பகவானுக்கு விளக்கேற்றும் போது வடக்க நோக்கி விளக்கேற்றணும். இதுதான் விளக்கேற்றக்கூடிய சிச்சுவேஷன். சரிங்களா? இப்போ சூரிய பகவானுக்கு இல்லை, சூரிய பகவான், சுக்கிர பகவான், புத பகவானுக்கு ஜோசியர் விளக்கப்பட சொல்கிறாங்கன்னா நீங்கள் கிழக்க நோக்கி தீபம் வச்சு விளக்கேற்ற பழகுங்க. ஸோ இந்த